இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, படுத்துக்கொண்டு இடுப்பலி சரி செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சி பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக, அந்த ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இடுப்பு வலி என்பது நன்றாக சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதேபோல முதுவலிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. தொடையில் சேருகின்ற கொழுப்பும் குறையும். உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்கலாம். கழுத்தில் சேருகின்ற கொழுப்பும் குறையும். கையில் சேருகின்ற கொழுப்பும் குறைகின்ற ஒரு நிலை. நம்முடைய நுரையீரல் மற்றும் இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்மளுடைய தொந்தியும் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இதுல பஞ்சபூத உறுப்புகள் என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. முகப்பொலிவு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். பெண்களுக்கும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 3 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது இதற்குண்டான நன்மைகள் என்பது தாராளமா எதிர்பார்க்கலாம். இப்போ அதற்குண்டான பயிற்சியை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கால்களை இப்படி கொண்டு வரும். எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு இப்படி உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு, கைகள் இங்க இருந்தா பரவாயில்ல. உங்களால் எந்த அளவுக்கு உயர்த்த முடிகிறதோ உயர்த்தலாம். இதுல உயர்த்தும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவடைகிறது. பின்ஸ்தானம் என்பது சுருங்கப்படுகிறது. அப்போ இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கு ரொம்ப நல்லது, கால் மூட்டுக்கு ரொம்ப நல்லது, பாதத்துக்கும் ரொம்ப நல்லது. கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். ஸ்லோவா டவுன் பண்றோம். இதுலயே ஒரு வேரியேஷன் பார்க்கும் பொழுது கால்களை இங்க கேட்ச் பண்றோம். கேட்ச் பண்ணிட்டு உங்களுடைய டோவை கீழே நிறுத்துறோம், கீழே ரைஸ் பண்றோம். இந்த நிலை. உங்களால இந்த 2 பயிற்சிகள்ல எது செய்ய முடிகிறதோ செய்யலாம், தவறில்லை. இந்த ஆசனத்தோட பேர் சேது பந்தாசனம். அதாவது ஒரு பாலத்தை போல அமைப்புல இருப்பதனால இதற்கு இந்த பெயர். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இதுல ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.